ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடு துடைக்கும் போது இந்த பொருளை சேர்த்து துடைச்சி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது கூடவே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம மக்காச்சோளத்துலேருந்து ஒவ்வொரு கார்ன் கர்னல்ஸையும் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான். ஒரே ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒரு லைன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லைனில் இந்த பொசிஷனில் வச்சு நம்ம ஸ்பூனை வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு லைனில் இருக்கிற கார்ன் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைனில் இருக்கிற கார்ன் ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நமக்கு ஸ்பூன் தேவையில்லை. இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக அந்த கார்ன் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த கார்ன் எல்லாம் ரிமூவ் ஆகி வருதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் விரலை வச்சே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகி வருதுன்னு. இனி மக்காச்சோளம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக மக்காச்சோளம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கார்னை நல்லா தண்ணியில் வேக விட்டு எடுத்து அதுக்கப்புறமா அந்த கார்னில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கார்னுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ குயிக்காக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் பார்க்கலாம். குக்கர் மூடியோட கைப்பிடி அல்லது மிக்சி ஜாரோட கைப்பிடி அல்லது ஏதாவது ஒரு கடாயோட கைப்பிடி லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இனி நம்ம ஸ்க்ரூ டிரைவர் தேடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக நம்ம டைட் பண்ணிடலாம். அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம டைட் பண்ண போகிறோம். எவ்வளோ லூஸாக இருந்தாலும் இந்த ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நம்ம டைட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக டைட் ஆகிடும். பாருங்கள், நம்ம இந்த ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா டைட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா டைட் ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ லூஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக சூப்பராக டைட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம ஸ்விட்ச் போர்டில் எவ்வளோ கரை இருந்தாலும் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி ஈஸியாக சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் தான். நம்ம வீட்டில் எரேசர் கண்டிப்பாக வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக கை வலிக்காமல் டக்குன்னு 1-2 நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த கரை எல்லாமே ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். கரை இருக்கிற எல்லா சைடும் இந்த ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணும்போது 2 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்விட்ச் போர்டை ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்விட்ச் போர்டு பார்க்குறதுக்கே எவ்வளோ புத்தம் புதுசாக இருக்குன்னு. முன்னாடி எவ்வளோ கரை இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ புத்தம் புதுசாக ஆயிடுச்சுன்னு. எவ்வளோ கரை இருந்தாலும் இந்த மாதிரி ரப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக அந்த கரை எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு அல்லது எலாஸ்டிக் வச்ச ஸ்கர்ட்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்ம எலாஸ்டிக் வச்ச ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த எலாஸ்டிக்லாம் போய் இது ஒரு மாதிரி லூஸ் ஆன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நமக்கு இடுப்புக்கு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா. சில நேரங்களில் இந்த ட்ரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தூக்கி போடவே மனசு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை ஸ்டிச் பண்ணாமலே 5 நிமிஷத்தில் இந்த லூஸாக இருக்கிற எலாஸ்டிக்கை சரி பண்ணி நம்மளால் டைட்டாக போட முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டில் முன்பக்கம் எதுன்னு பார்த்து அந்த பக்கமாக நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு இந்த சைடும் அந்த சைடும் நம்ம ஒரு ஓட்டை போட்டு எடுக்க போகிறோம். சிசரை வச்சு கட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். சென்டரில் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஓட்டை போட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம பாவடைக்கெல்லாம் நாடா போடுவோம் இல்லையா, அந்த நாடா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாடா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாடாவோட ஒரு எண்டில்
ஒரு ஊக்கு போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக ஊக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஊக்கை வந்து இந்த நாடால் போட்டு எடுத்துட்டு நம்ம ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி அந்த ஊக்கை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு அப்படியே தள்ளி தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நம்ம பாவாடைக்கெல்லாம் நாடா போடுவோம் இல்லையா, அது போல தான் இந்த மாதிரி ஊக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து நாடா போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி கயிறு போட்டு எடுக்கும்போது நம்ம இடுப்பு சைஸுக்கு ஏற்ப நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் இடுப்பு சைஸ்க்கு ஏற்ப நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். இனி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு, ஸ்கர்ட்டு அதெல்லாம் இந்த மாதிரி எலாஸ்டிக் போய் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. அகெயின் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம கடைகளில் ஸ்வீட் அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன டப்பா கிடைக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கீங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து சேர்த்துக்கலாங்க. தூள் உப்புவை விட நீங்கள் வந்து கல் உப்பு சேர்த்துக்கங்க. கல் உப்பு தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேங்க. ஒரு கற்பூரம் சேர்த்திங்கனாலே போதும். இதை வந்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, துணிகளுக்கு நல்லா வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. இதில் வந்து 1/2 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன பிராண்டுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த கம்ஃபோர்ட் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கற்பூரமும் சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே நம்ம வந்து 2 கிராம்பும் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோம்னா இதோட ஸ்மெல் வந்து சீக்கிரமாகவே போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு சுற்றி இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் டப்பா அல்லது குட்டி தயிர் டப்பா இருக்குது பாருங்கள், அது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து மூடி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து டைட்டாக நம்ம வந்து இந்த டப்பாக்கு மேலே வச்சு அப்படியே நீங்கள் வந்து டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஊக்க வச்சு சுற்றி நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஓட்டை போடுறதுனால இது வழியாக நமக்கு நல்ல ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மைல்டான ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மைல்டான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். 15 நாளைக்கு இதோட வாசனை இருக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது போல் ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. வீடு துடைக்கும் போது இதை சேர்த்து நீங்கள் துடைச்சி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரச கற்பூரம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அதாவது நாப்தலின் பால்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கலர் கலராகவும் கிடைக்கும் அல்லது வெள்ளை கலர்லையும் இருக்குங்க. உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கட்டிங் போர்டும் ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு நாப்தலின் பால் தான் தேவைப்படுங்க. இதை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஹால் மட்டும் துடைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ரச கற்பூரம் மட்டும் போதும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரூமு எல்லாமே நீங்கள் துடைக்கிறீங்க, வீடு முழுக்க துடைக்கிறீங்கன்னா 2 போல் எடுத்துக்கங்க. நான் வந்து ஹால் மட்டும் தான் துடைக்க போகிறேன். அதனால் ஒரே ஒரு நாப்தலின் பால் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தியல் அல்லது இடிக்கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இது போல் நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கங்க. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து அந்த நாப்தலின் பாலை வந்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்க போகிறோம். நீங்கள் என்ன பிராண்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மாப்பை வந்து திருப்பி வச்சுட்டு அதோட பேக் சைடை வச்சு நான் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. ஒரு மாப்பு அல்லது நீங்கள் வந்து ஒரு குச்சை வச்சு நீங்கள் வந்து இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சாம்பல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வச்சு தான் வீடை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து மாப்பை வந்து உள்ளுக்குள்ளே நல்லா முக்கி எடுத்து லைட்டாக பிழிஞ்சு விட்டு வீடு முழுக்க நல்லா தொடச்சி விட்டுறலாங்க. நான் வந்து ஹால் மட்டும் தான் துடைக்க போகிறேன். நீங்கள் வீடு முழுக்கையும் இதை வச்சு துடைக்கலாம். வீடு முழுக்க துடைக்கிறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 நாப்திலின் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம வீடு துடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நாப்திலின் பால் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இதோட ஸ்மெல்லுக்கு எறும்பு, கரப்பாம்பூச்சி, பள்ளி எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். எந்த ஒரு ஃப்ளோர் கிளீனிங் லிக்விடும் தேவையே இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி துடைக்கிறதுனால எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் இல்லாமல் நம்ம வீடை வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதே தண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சூப்பரான டிப்பும் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி அல்லது பனியன் கிளாத்தில் ஒரு சின்ன பீஸ் வந்து துணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மாப்போட குச்சி வந்து நான் வந்து கலத்தி எடுத்திருக்கேங்க. அதோட பேக் சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மாட்டி விட்டுடலாம். அந்த துணியை வந்து சுற்றி இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அல்லது நீங்கள் வந்து டைட்டாக நீங்கள் வந்து முடிச்சு போட்டு கெட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒட்டடை அடிக்கிற குச்சி இருந்துச்சுன்னா அந்த ஒட்டடை அடிக்கிற குச்சியில் நீங்கள் வந்து ஓரத்தில் கூட துணியை வந்து நல்லா கெட்டி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த துணியை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து நல்லா முக்கி எடுத்து நம்ம வீட்டில் மேலே வந்து சுவர் இருக்குது பாருங்கள், அந்த கார்னரில் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒட்டடை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒட்டடை அடிக்கிற குச்சியை வச்சு நீங்கள் வந்து சுற்றி நல்லா அந்த தூசி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அந்த ஒட்டடை வந்து படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து தண்ணி ரெடி பண்ணி வீட்டில் வந்து கார்னரில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் ஒட்டடை வந்து படியவே செய்யாதுங்க. நமக்கு வந்து அந்த ஒட்டடை பூச்சி வரும் பாருங்க, அதுவுமே நம்ம வந்து இதில் நாப்திலின் பால்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இதோட ஸ்மெல்லுக்கு அந்த ஒட்டடை பூச்சியுமே வராது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டடையும் படியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.